இந்த நாளிலும் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாய் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக யோசுவா புஸ்தகத்திலே யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை வேற யாரும் நமக்கு தர முடியாது. அல்லேலூயா. தேவன் நம்மை பார்த்து சொல்றார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று இந்த வார்த்தை யோசுவாவை பார்த்து தேவன் சொன்ன ஒரு வார்த்தை. மோசே அவன் ஊழிய காலத்தை நிறைவேற்றின பின்பு யோசுவாவின் கையிலே இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு இருந்த கானானை சுதந்திரிக்க செய்யும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டது. அப்படி ஒப்பு கொடுத்த போது அவன் ஒரு பயத்தோடு இருக்கிறான். எப்படி நான் இந்த ஜனங்களை நடத்தப் போகிறேன், எப்படி என் வாழ்க்கை இருக்குமோ, எப்படி நான் பிரச்சனையை எதிர்கொள்ளப் போகிறேனோ என்ற ஒரு பயத்தோடு இருக்கிறான். வாழ்க்கையை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் அவனுக்கு ஒரு பய உணர்வு இருக்கிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமேன். மோசே கூட நான் இருந்து நான் நடத்தினேன், உன் கூட இருந்து நான் அப்படி நடத்துவேன். அல்லேலூயா. அவட நல்லா புரிந்து கொள்ளுங்க, வேதத்தில் கர்த்தர் பரிசுத்தவான்களோடு கூட எப்படி இருந்தாரோ அதை போலவே நம்மோடு கூட தேவன் இருக்க விரும்புகிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை தேவ சித்தம் செய்து முடித்தாரோ அதே போல நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் தேவ சித்தம் செய்து முடிப்பது ஆண்டோடைய விருப்பம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கனாலெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக. ஏன்னா நம்ம சுய முயற்சினால ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சாதான் அவருக்காக நம்ம வாழ முடியும். அல்லேலூயா. இப்போ யோசுவா பார்த்து சொல்ற, யோசுவா நீ இந்த கானானை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு உனக்கு ஒரு பொறுப்பு நான் கொடுத்துருக்குறேன். அந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய போறேன்னு நினைக்காத, நான் உன் கூட இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு இந்த காலை வேளையிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாகவும் இருக்கலாம். அதை நீங்க நினைக்கலாம், நான் இந்த பிரச்சனைகளை, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த சூழ்நிலைகளை நான் எப்படி சந்திப்பேன், இந்த காரியங்களை நான் மேற்கொள்ள போகிறேன், இதை சந்திப்பது எனக்கு மிகவும் கடினமாய் தெரிகிறது, எனக்கு இது மிகவும் எப்படி நான் இதை செய்து முடிக்க போகிறேன், இதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று நீங்கள் பயத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஒன்று நல்ல விளங்கிக்கணும் ஆண்டோடைய பிள்ளைகள், தேவன் நம்மோடு கூட இருக்கிறது தான் நமக்கு பலன். அல்லேலூயா. எவ்வளவு நம்ம கூட என்ன இந்த உலகத்தில் உள்ள ஆதாரங்கள் நம்ம கூட இருந்தாலும் என்ன செய்யாது, அது நமக்கு உதவி செய்ய முடியாது. கடந்த நாளில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த கேரளாவில் நடந்த அந்த சம்பவம், வயநாட்டில் நடந்த அந்த சம்பவம், அந்த முண்டக்காடுன்ற அந்த பகுதியில் நடந்த அந்த சம்பவம், அந்த மலைப்பகுதியில் நடந்த சம்பவம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சம்பவம். ஒரு சில செகண்ட்ல எல்லாம் சமாதி ஆயிடுச்சு. கிராமங்கள் யோசிச்சு பாருங்க, மனுஷ வாழ்க்கை அவ்வளவுதான். கர்த்தருடைய பாதுகாப்புலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய பெரிய வீடு நல்லா கட்டி வச்சிருக்கிறாங்க, எல்லாம் நொறுங்கி ஏதோ எத்தனையோ ஆண்டு காலம் ஆன மாதிரி பால் அடைஞ்சு போன வீடு மாதிரி அப்படி அந்த சேரும் சகதியும் அதை மூடி பார்க்கறதுக்கே கொடூரமா இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப கடினமா இருக்குது. கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்து இன்னைக்கு வச்சிருக்கிறான்னா ஆண்டோடைய கிருபை மட்டும்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய சுய நீதி கிடையாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், சிலவாம் இடிந்து விழுந்து அங்கே இறந்துட்டாங்க சிலர், அவங்க பாவிகள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ல, அவங்க பாவிகள் நினைக்கிறீங்களா? நீங்களும் என்னை விசுவாசியாகவும் உங்களுக்கும் அது நடக்கும் அப்படின்ற. என்னன்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமீன் சொல்லுவோமா? இயேசு சீக்கிரம் வரப்போறார். ஆண்டவர் எப்படி வருவன்னாரு?
திருடன் திருடன் சொல்லிட்டு வருவானா, சொல்லாம வருவானா? சில திருட்டு சம்பவங்கள்லாம் நடக்கிறத பார்த்தா கொடுமையா இருக்கு. நடந்து போச்சமே என்ன செய்றானுங்க, கப்புன்னு பறிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அது நின்று துள்ளிட்டு அடக்கு. என்ன துள்ளி என்ன பிரயோஜனம்? பொல்லாத சத்துரு தீமைகளை செய்ய பலரை எழுப்பியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை என்னை நன்மை செய்ய அழைத்து இருக்கிறார். நன்மை செய்ய மட்டுமல்ல, நன்மையினால் நிரப்பி பாதுகாக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பார்த்தீங்களா, நான் உன்னை விட்டு உலகத்தில் உன்னை உயிரோடு இருக்கனாலலாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து முன்னாடி ஒருத்தரும் ஒரு பிரச்சனையும் நிற்க முடியாது. பக்கத்தில் கையை பிடிச்சவங்க எத்தனை பிரச்சனை உங்க முன்னாடி இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லி முடிச்சிங்களான்னு தெரியலையே, சும்மா கையை கொடுத்துட்டீங்க போல. அல்லேலூயா. சொல்லி முடிச்சிட்டீங்களா? நாங்களாம் டக்குன்னு முடிச்சிருவோம்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. அதனால ஒரு பிரச்சனையும் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய போறதில்ல, உங்களை எதிர்த்து நிற்பதே இல்லை. அல்லேலூயா. வெற்றி சகோதரருக்கு எல்லாத்துலயும் என்னதான் வரும்? வெற்றி தான் வரும். அதனால என்ன செய்யக்கூடாதுன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து என்ன செய்யக்கூடாது, பயப்பட. ஏன்னா நம்ம ஆண்டவர் பைபிள் வாசனத்தை அவர் சிலுவையில நமக்காக வெற்றி சிறந்தார். ஆமென். அல்லேலூயா. சரி, 3 காரியங்களை வேகமா நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் நம்ம முன்னாடி எதிர்த்து நிற்க கூடாது. ஆண்டவர் நம்ம விட்டு விலகவும் கூடாது, கைவிடக்கூடாது. அப்படின்னா 3 காரியங்களுங்க யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார். முதலாவது 7ஆம் வசனத்தை வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய வழிகளை, கர்த்தருடைய நியாயங்களை கை கொண்டு நடக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. சத்தமுறையிலேயே சொல்லுவோமா? இன்னைக்கு கிறிஸ்தவம் தோல்வி அடைந்து போவதற்கு முக்கிய காரணம் இல்லைன்னா ஆண்டோடைய பிள்ளைகள் அநேக பிரச்சனைகளிலே சிக்கி தவித்து தங்கள் வாழ்க்கையிலே நொந்து கொள்வதற்கு காரணம், கர்த்தர் நியாயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அவைகளின்படி என்ன செய்யறது கிடையாது, நடக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கிறது கிடையாது. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க சீக்கிரம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க துர்பாக்கியசாலிகள்னு சில காரியங்கள் நிமித்தமா நீங்க உங்களை நினைக்கலாம். ஆனா நீங்க வேதத்தின்படி நடக்க உங்களை பாக்கியசாலிகளா இது மாற்றும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வேத வசனத்தை குறித்து சொல்லுகிற காரியம் 119, 89ஆம் வசனம், 82, 89, 90 வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய உண்மை அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தின்படி உங்க வாழ்க்கையை நடக்க ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிச்சார்னா அதுல வேதனை இருக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, எல்லாருக்கும் தான் பணம் இருக்கு, எல்லாருக்கும் தான் வீடுகள் வசதிகள் எல்லாம் இருக்கு. ஆனா கர்த்தர் வழிகளில் நடக்காததுனால அவங்க வாழ்க்கையில என்ன கிடையாது, எதுவுமே நிலைச்சி இருக்கிறது கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேளை பெருசா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா வாழ்க்கையில ஒரு நாள் வரும்போது அது ஒண்ணுமே இல்லாமல் போய்விடும். ஆனா தேவ பிரசன்னத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது வசனம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒடிந்து போகும், அவருடைய வார்த்தைகளோ என்றென்றைக்கும் நிலைச்சு நிற்கும். அந்த வார்த்தையின்படி நீங்க வாழும்போது, அதனாலதான் நம்ம பாட்டு பாடுறோம், வானம் பூமி ஒளிந்து போனாலும்
உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும், விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. அப்படியே பாடணும்னா டைம் பாடும். அல்லேலூயா. கரெக்டான நேரத்துக்கு முடிக்கணும்ல. அல்லேலூயா. நீங்கள் காலையில் வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய சவால். அல்லேலூயா. ஆமாம், உங்களை கரெக்டாக அனுப்பலன்னு சொன்னால் அது நல்லதில்லை. ஆமென். அல்லேலூயா. அப்போ வசனம் அழகாக சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய வழிகளில் நடக்க, அவருடைய நியாயங்களை கை கொள்ள நாம் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். பாருங்க, கானா ஒரு கல்யாணத்தில் என்ன குறைவுபட்டது? திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே மரியாதை என்ன செஞ்சாங்க? ஏசப்பாட்ட போய், அவர்களுக்கு என்ன இல்லை? திராட்சை ரசம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னார். அப்போ அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? உங்க வேலை எப்போ வர்றது, நாங்க எப்போ திராட்சை ரசம் எதிர்பார்க்கறது அப்படி சலிச்சுக்கரல. அல்லேலூயா. கர்த்தருடைய வழியில நடக்கிறதுக்கு ஒரு நாள் என்ன செஞ்சுக்க கூடாது? சலிச்சுக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலருக்கு கர்த்தருடைய வழியில் நடக்கிறது எப்படி இருக்கு? சலிப்பா தெரியுது. எப்படி இருக்கு? சலிப்பா தெரியுது. என்னடா இது, ஆண்டவர் இப்படிலாம் நடக்கணும்னு சொல்றாரு, இப்படிலாம் நடந்தா தான் அவர் அப்படிலாம் செய்வாரு. ஆமா, அப்படி நடந்தா தான் அவர் அப்படி செய்வார். ஆமென். அப்போ அந்த இடத்துல மரியாள் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யார் சொன்னபடி நம்ம செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிற அதன்படி நடக்க, அதன்படி நம்ம காரியங்களை செய்ய நம்ம வாழ்க்கையை முதலாவது நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய வழிகளை பாக்கியசாலிகளாக மாற்றுவார். நம்முடைய வழிகளில் அற்புதங்களை ஆண்டவர் காண செய்வார். ஆமென். நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை நம்ம முன்னாடி என்ன செய்ய முடியாது? எதிர்த்து நிற்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற நன்மைகள் நிலைச்சு நிற்கும். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில் அவருடைய நியாயங்களையும் அவருடைய வழிகளையும் முதலாவது கை கொண்டு நடக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். 2வது வசனம் சொல்லுது, யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது வசனம் சொல்லுது, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? என்ன செய்யணுங்க? சுத்திகரிப்புக்கு நேராக நம்ம நடத்தணும். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வசனம் தெரியுமானா என்ன செய்யும்? தெரியும், ஆனா என்ன செய்ய கிடையாது? பரிசுத்தமாகுதல்ல வளர்றது கிடையாது. ஆண்டவர்கிட்ட மோசே அழைக்கப்பட்ட உடனே, மோசே ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அல்லேலூயா. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. கிட்ட ஆண்டவர்கிட்ட போன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கால்களில் இருக்கிற பதரட்சியை கழட்டி போடு. நீ நிற்கிற இடம் ஆண்டவர் பரிசுத்தமாகுதல் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மோசே ஆண்டவர் அறிந்து எத்தனை வருஷம் இருக்கு? எத்தனை வருஷம் ஆயிட்டு? 80 வருஷம். ஏன்னா அவனை வளர்த்தது யாரு? பார்வோனுடைய குமார்த்தி வளர்ப்பு தாய். ஆனா தாய் தான் வளர்த்தாங்க, மோசையுடைய அம்மா தான் வளர்த்தாங்க.
அதனால மோசேக்கு எதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க? இயேசுவை பற்றி, தேவனை பற்றி, அன்றைக்கு பிதாவை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அதனாலதான் வசனம் எபிரேயர்ல சொல்லுது, அவன் பார்வோனுடைய வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறோம், தேவ ஜனங்களோட பாடுகளை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு அவன் என்ன செஞ்சான்? பாடுகளை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ அவன் எகிப்தில் உள்ள பார்வோனுடைய வீட்டில் இருக்கிற சந்தோஷம் பெருசாக நினைக்கல. அப்படி சொல்லச்சுன்னா அவனுக்கு சின்ன வயசுலேயே ஆண்டவரை பற்றி சொல்லி 80 வருஷம் ஆண்டவரை பற்றி தெரியும். இப்போ ஆண்டவர் மோசேன்னு கூப்பிட்ட உடனே, ஆண்டவர்கிட்ட நெருங்கி வந்த உடனே ஆண்டவர் முதல்ல செய்கிற காரியம் பரிசுத்தப்படுத்திக்கொள். அல்லேலூயா. ஆண்டவரை நான் நெருங்கி வர்றேன் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் உண்டு, நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. அதே போல தான் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போது கர்த்தருடைய சேனைகளின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தரிசிக்க, தேவனை தரிசிக்க முடியாது. கர்த்தருடைய வழியில நடக்க நம்ம முதலாவது ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, அப்படியே வார்த்தை நம்ம வாழ்க்கையை சுத்திகரிக்க நம்ம விட்டு கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் நம்ம வசனம் சொல்லுது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும். அப்ப வசனம் எனக்கு தெரியுன்ற எண்ணம் யாருக்கு என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. பைபிளை எத்தனை முறை படித்தாலும் பைபிள் எப்படிதான் இருக்கு, திரும்ப எப்படிதான் இருக்கு, படிக்கும்போது புதுசாக படித்த மாதிரியே இல்லை. எத்தனை தடவை படித்தாலும் அது புது 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 அர்த்தங்களோடு, புது புது வெளிப்பாடுகளோடு நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கக்கூடியது. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? நீங்கள் எந்த புக்கை படித்தாலும் அந்த புக்கு ஒரு தடவை படிச்சுட்டா 2ஆம் தடவை படிக்கும்போது படிச்சது தானேன்ற எண்ணம் வந்துடும். ஆனால் வேதத்தை எத்தனை முறை படித்தாலும் படித்தது தானே என்ற எண்ணம் வரதே இல்லை. ஏன்னா அதை படிக்க படிக்க, அதான் பைபிளில் வசனம் சொல்லுது, அது தேனிலும் தேனிலும் மதுரமானதுன்னு சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தைகள் 7 தடவை குகையில புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பாக சுத்திகரிக்கிற ஒரு வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிப்புக்கு நேராய் நடத்த வேண்டும். நம்மளை எதுல நடத்தணும்? பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்த வேண்டும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியானால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்பட கடவோம். நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட, ஒவ்வொரு நாள் நமக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். ஆண்டவருக்காக நான் இன்னும் பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும், இன்னும் நான் சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையில வளரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன்னு சொல்லுவோமா? இன்னைக்கு சபையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன எண்ணம் இருக்கு தங்களை குறித்து? நான் யாரு? ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன். நல்லதுதான் அந்த எண்ணம். ஆனா பரிசுத்தமா இருக்கிற நம்ம இன்னும் பரிசுத்தமாகணும். அதனாலதான் இப்ப நமக்கு வெளிப்படுத்தல அழகா 22ஆம் அதிகாரத்துல நம்ம அந்த வசனத்தையும் வாசிடலாம். வெளிப்படுத்தல் 22. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும், ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வசனம் என்ன சொல்றது? பரிசுத்தம் ஆயிட்டேன்னு நினைச்சிடாதீங்க. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தருடைய வழியில நடக்கணும். 2வது, கர்த்தருடைய வார்த்தையில நம்ம பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசு சீக்கிரம் என்ன செய்ய போறாரு? வரப்போறார். மேகங்கள்ல நம்ம அவரை சந்திக்கணும். ஆமேன். அல்லேலூயா. கடந்த நாளில் பார்த்தீங்கன்னா திடீர்னு
வானத்துல தேவதூதன் வந்ததா சில என்ன சொல்றது புரளி. தேவதூதன் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா என்ன பண்ணாராம், ஒரு மேகத்துல இருந்து இன்னொரு மேகத்துக்கு தாவுனாராம். அவர் என்ன குரங்கா? அல்லேலூயா. நம்ம ஆட்கள் தேவதூதனை வேற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவதூதர்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது பாருங்க. கர்த்தர் என்ன கட்டளை கொடுக்குறாரோ அதை மட்டும்தான் செய்வாங்க. அவங்க மனுஷனை போல இஷ்டத்துக்கு செய்ய மாட்டாங்க அவங்க. அல்லேலூயா. மனுஷன் இஷ்டத்துக்கு அவரை தேவதூதர்களை யோசிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வதில் தீவிரமா இருக்க வேண்டாமே. கடைசியாக இன்னொரு காரியத்தை நாம் பார்த்து நாம் ஜெபிக்கலாம். 9ஆம் வசனத்தை வாசிருங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட. மூன்றாவது, நம்ம போற இடமெல்லாம் நம்ம வாயில கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கணும். கலக்கம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தார்னா என்னது? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்தார்னா என்னது? தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே கொடுத்தீரே, தோத்திரப்பா தோத்திரப்பா தோத்திரப்பா. ஏதாவது எடுக்கப்பட்டுச்சுன்னா ஆண்டவரே வர்ற ஆத்திரத்துக்கு அப்படி திரும்பிடுது. அதனாலதான் பெருக்குமான் செய்ய பாட்டு பாடினாரு. என்ன பாட்டு பாடினாரு? என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா இடைவிடா. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்பொழுதும் வாயில இருக்கணும். அல்லேலூயா. எப்போதாவது தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை, எப்பவும் தோத்திரம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுவோமா? சில நேரத்தில் சிலர் எப்படி இருக்கிறாங்க, அப்படி என்ன செய்யறது? எதையாவது நினைச்சு அந்த முகத்தை பார்த்தாலே நமக்கு என்ன செய்யும்? அங்க இருக்கிற சோகம் நம்மகிட்ட வந்துடும். சிலரை சந்தோஷப்படுத்துறதுக்கு படாத பாடுபடணும். எப்பவும் சிலர் கவலையின் மகள் என்று பெயர் வைக்கலாம். அவங்களுக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆண்டுடைய வசனம் சொல்றது, எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளுன்னு வசனம் சொல்லுது. நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்துக்காகவும் கர்த்தரை என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்களேன். தோத்திரம் பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க ஆத்திரமா இருக்கிறோன்றாதீங்க. அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் பார்த்து நீங்க பயப்படாதீங்க. ஆமேன் சொல்லுங்களேன். எந்த பிரச்சனைனாலும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எரிகோ முன்னாடி ஜனங்கள்லாம் போன போது அவர்கள் 6 நாட்கள் 6 தடவை சுற்றி வந்தாங்க. ஆனால் 7ஆம் நாள் எத்தனை தடவை சுற்றி வந்தாங்களாம்? 7 தடவை சுற்றி வந்தாங்க. 7வது முறை என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். அவ்வளவுதான். எரிகோ வல்லங்க என்ன செஞ்சு? இடிந்து தடையாய் நின்ற எரிகோ மதில் எப்படி மாறிச்சான்? படிக்கட்டுகளா மாறிச்சான். இல்லையா? சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அந்த மதில்ல இப்படி ஏறி அப்படி இறங்குற மாதிரி படிக்கட்டுகள் ஆயிடுச்சா? அது ஒரு இல்லையா? சொல்லுங்களேன்.
சத்தமர இல்லையா சொல்லுங்களேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தடைகள் நிறைய இருக்கலாம். அந்த தடைகள் வழிகளாக மாறுறதுக்கு என்ன செய்யணும்? ஆர்ப்பரிக்கிறவர்களாய் மாற வேண்டும், துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். பவுலும் சீலாவும் எங்கே கட்டப்பட்டிருந்தாங்க? அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்களா? இப்படி பண்ணிட்டீரா ஆண்டவரே, உங்களுடைய ஊழியம் செஞ்சு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? அடி உதெல்லாம் வாங்கினது பத்தாதுன்னு நைட்டோட நைட்டாக என்ன செஞ்சிட்டானுங்க? கையை கட்டிட்டானுங்க, காலை தோடு மரத்தில் மாட்டிட்டானுங்க. ஆண்டவரே, அடிச்ச தலையை வெட்டுவானுங்களா, காலை வெட்டுவானுங்களா அப்படின்னு புலம்புனாங்களா? என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணி துதித்தார்கள். அப்படிதானே சொல்லியிருக்கு. ஜெபம் பண்ணி துதித்தார்கள். துதிச்ச உடனே என்ன செஞ்சு? கட்டுக்கள் அவிழ்ந்தது, காவல் கதவுகள் திறந்தது. அவர்கள் அந்த ராத்திரியிலே அந்த சிறைச்சாலையில் உள்ள தலைவன் ரட்சிக்கப்பட்டான், இன்ஸ்பெக்டர் ரட்சிக்கப்பட்டார். அந்த சிறையில் உள்ள அவன் குடும்பம்லாம், அவன் அந்த இன்ஸ்பெக்டருடைய குடும்பம், அன்னைக்கு காவலில் இருந்த காவலாளிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த நம்ம சர்ச்சில் மாதத்தில் வருஷத்தில் ஒரு ஞானஸ்நானம் எடுக்க நம்ம ஜெபம் பண்ணி எவ்வளோ பிரயாசப்பட வேண்டியிருக்கு. ஒரே ராத்திரியில் குடும்பமாக ஞானஸ்நானம் எடுக்க வச்சார். அதுக்கு காரணம் ஒரு துதி தாங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை மட்டும் வாசிங்க, நம்ம முடிச்சிடலாம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேவனை துதித்ததுனால ஜனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன பெற்றிருந்தார்கள்? நீங்கள் துதிக்கும் போது எல்லாருடைய கண்களிலும் கர்த்தர் உங்களுக்கு தயவு கிடைக்க செய்வார். அதனால் நல்ல துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நம்ம 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். தேவனுடைய வழியில் நடக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்க இடம் கொடுக்க வேண்டும். 3வது, தேவனை எப்போதும் துதிக்கிற துதி எங்கே இருக்கணும்? நம்ம வாயில் இருக்கணும். சரிங்களா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாமா?